தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளாசியுடன் கந்தன் கருணை புஷ்ப ஜோதிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரோவோட முருகப்பெருமான் நமக்கு என்ன இந்த நாள்ல அருளி இருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். புஷ்ப ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சங்க காலங்களில் எல்லாத்துலேயும் எல்லா வீடுகள்லையும் பூக்கள் இது எல்லாமே வளர்த்துட்டு இருப்பாங்க. வெளியில எங்கேயாச்சும் போறாங்க அப்படின்னா அந்த பூக்களை பார்க்கும் போது அந்த பூக்களுடைய தன்மையை வச்சு அந்த செயலுடைய தீவிரத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. உதாரணத்துக்கு பூக்கள் நல்லா செழிச்சு வளர்ந்துருக்கு அப்படின்னா அது ஒரு சகுனமா அவங்க எடுத்துக்குவாங்க. இதே வந்து பூக்கள் வந்து வாடி இருக்கு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அபசகுனம் மாதிரி ஒரு இதா எடுத்துக்கிறாங்க. இது சங்க காலத்துல இருந்தே நாம வந்து இருக்கு. அந்த காலத்துல இருந்தே இந்த பூக்களுடைய ஆருடங்கள் வந்து நிறைய ராஜாக்களாலையும் நிறைய பேராலையும் இது வந்து பயன்படுத்தி இது பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. இந்த புஷ்ப ஜோதிடத்தை யார் அறிமுகப்படுத்தினா சித்தர்களால தான் பயன்பட்டு முறையில இருந்துச்சு அப்படின்னு சங்க நூல்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மலர்களோட தெய்வீக சக்தி மற்றும் ஜோதிடத்தோட நுட்பமான அறிவை பயன்படுத்தி உங்களோட வாழ்வுல பல்வேறு அம்சங்களான திருமணம், தொழில், ஆரோக்கியம் மற்றும் செல்வ செழிப்பு இது போன்றவற்றுக்கு தீர்வுகளை நாம வந்து காண முடியுது. இந்த மலர் ஜோதிடத்தை பயன்படுத்தி தடைகளை எல்லாத்தையும் நீக்கலாம். முருகப்பெருமானோட அருளால வளமான வாழ்வையும் நமக்கு வந்து கிடைக்க செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சங்க காலங்கள்லாம் கோயிலுக்கு போகும்போது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பூக்களை வந்து அவங்க வந்து சமர்ப்பிச்சுதான் வந்து வழிபட்டுட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி, இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பூக்கள் இருந்துச்சு. பூக்களுடைய எந்த தீவிரத்தை நம்ம இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பழங்காலம் தொட்டு இந்த பூ ஆருடத்தை பத்தி நிறைய குறிப்புகள் வந்து ஏடுகள்ல எல்லாம் இருக்கு. ஒரு நல்லது கெட்டது இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான ஏற்ற இறக்கங்கள் அமையும், அவன் வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு ஆருடத்தின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம இன்னைக்கு எல்லாம் இந்த வளர்ந்துட்டு இருக்கிற இந்த டெக்னாலஜியில பாத்தீங்கன்னா மரத்துக்கடியில இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்ல ஒரு சின்ன சின்ன சகுனம் சங்கல்பம் பாக்குறவங்க கிட்ட நம்ம போய் நிறைய பணத்தை கொடுத்து விரயம் பண்றோம். இந்த சேனல் தொடங்கின முக்கியமான நோக்கமே வந்து பண இழப்புகள் யாருக்கு இருக்கக்கூடாது. வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல முழுமையான நம்பிக்கை வந்து நமக்கு இருக்கணும். நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் இது மேல நம்பிக்கை வச்சு நம்ம இதை நம்மளே சுயமா தான் நம்ம இதை வந்து பயன்படுத்தி பார்க்க போறோம். இந்த ஆருடத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு கோயில்ல காவலரா இருந்தாரு. அவரு அங்க இருக்கும் போது ஒரு சித்தர் அடியார்கள்லாம் நிறைய பேர் அந்த கோயிலுக்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. பல சித்தர்கள் கூட வந்திருக்காங்க. பல பேர் அந்த அடியார்கள் எல்லாருமே அந்த கோயிலுக்கு வந்து வழிபடுறது வணக்கம். அப்படி இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப அறிமுகமானாரு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழை மாதிரி அவங்க குடும்ப பரம்பரைகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு இந்த புஷ்ப ஆருடத்தை பயன்படுத்தி தான் அவங்க வந்து சங்கல்பங்கள்ல சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கும்போது எங்க அப்பா வந்து அந்த கோயில்ல பார்த்துட்டு இருக்கும்போது எங்க அப்பா வந்து ஒரு ஆசையா அவர்கிட்ட ஒரு நட்பு ரீதியா வந்து கேட்கிறாரு. இந்த மாதிரி எங்க குடும்பத்துக்கும் இருக்கவங்க பார்க்கணும், நம்ம பார்க்கலாமான்னு அவர் வந்து எப்படி பார்க்கறது அப்படின்ற வழிமுறையில சொல்லி அந்த ஏடுகளை எங்க அப்பா கிட்ட கொடுத்து விடுறாரு. அது எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா காட்டி எல்லாத்துக்கும் பார்த்துட்டு அப்போ வந்து அதாவது அடுத்த நாள் திருப்பி கொண்டு போய் கொடுத்துடணும் அவர்கிட்ட. அப்போ வந்து நான் தான் வந்து அவருக்கு வந்து தொலைபேசியில வந்து ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஐயா இந்த ஏடு வந்து சரியான இதை எங்களுக்கு கரெக்டா இருக்கு, இதை நாங்க வந்து பயன்படுத்திக்கலாமா இல்லை உங்கள்கிட்ட வேற ஏதாவது இருக்கு அப்படிங்கிறப்ப இது வந்து அவர்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு, அவங்க குடும்பமா பயன்படுத்திட்டு இருக்காங்க, இது வந்து எங்ககிட்ட ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, சரி என்ன பண்றது அப்படின்னு தெரியாம சரி நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் வேணா இதை வந்து ஒரு பதிப்பு எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவர் சரிப்பா நீ எடுத்துக்கோ, இதை வந்து நல்லதுக்காக பயன்படுத்து அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாங்க எடுத்து எங்க குடும்பத்துக்குள்ளதான் இதை வந்து பார்ப்போம். வெளியில தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்தாங்கன்னா அப்பப்ப வந்து பார்ப்போம். இந்த ஆருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 60 பூ சம்பந்தமான விஷயம் இருக்கும். ஒவ்வொரு பூவும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை, அவரோட மனநிலை, தற்காலிகமா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்லது தீமைகள் இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு பூக்களுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பூக்களுக்கான ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் அதுல வந்து இருக்கு. இப்படி இருக்கும்போது திடீர்னு எங்க அப்பா வந்து காலமாயிட்டாரு. எங்க வீட்டுல நாங்க பார்த்துட்டு தான் இருந்தோம் அதுக்கு முன்னாடி வரையும். எங்க அப்பா காலமானது அப்போ நாம வந்து ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல இருந்து வேற ஒரு வீடு காலி பண்ணி வந்தோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருட்களா இது வந்து பெட்டிக்குள்ள அடங்கிருச்சு.
எங்க அப்பா வந்து காலமானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க இதெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு திரும்ப எல்லாம் எடுத்து அவருடைய பொருட்கள்லாம் வெளியேற்றணும் இல்லையா? அதனால வந்து எடுக்கும்போது இது ஏடு திரும்பவும் வந்தது. இது வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப மக்களுக்கு பயன்படுத்தக்கூடியது. ஏன்னா கண்ட இடத்துல போய் ஏமாறுறது, அதனால போலீஸ் அதிகாரிகிட்ட போய் ஏமாறுறது, இத மாதிரிலாம் இருக்கிற பட்சத்துல இதை வந்து நம்ம ஏன் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடாது? இதை வந்து யாரும் பணம்லாம் இதுக்கெல்லாம் ஒன்றும் கட்ட தேவையில்லை. நான் வந்து படிச்சிருக்கேன். அதனால இதை வந்து ஒரு ஒரு பிளாக் ஸ்பாட் மாதிரி ஒரு சின்ன ஒரு இதுல வந்து நான் இதை வந்து முழுக்க முழுக்க எல்லாமே பதிவேற்றிட்டேன். இது ஒரு சாஃப்ட்வேர் டிசைனிங் மாதிரியே பண்ணியாச்சு. எல்லாம் இந்த பூக்களுடைய 60 பூக்களுடைய தன்மைகளும் அதுல வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆருடத்தை நம்ம சொல்ல போறது கிடையாது. நீங்களா உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து நீங்களே போய் பார்த்து எடுத்து முயற்சி பண்ணி நீங்களா தான் தெரிஞ்சுக்க போறீங்க. இது வந்து ஒரு கடவுளுடைய அருள்வாக்காத்தான் நமக்கு கிடைக்குது. நாங்க வந்து முருகரை வந்து பின்பற்றவர், அவங்கள வேண்டிக்கிட்டு தான் நாங்க வந்து அதை முயற்சி பண்ணுவோம். அப்படி இருக்கிற பட்சத்துல எங்களுக்கு வந்து கரெக்டா தான் முருகர் வந்து எங்களுடைய மனநிலை எல்லாருமே வந்து கரெக்டா தான் எங்களுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கும் கண்டிப்பா முருகருடைய அருள் இருக்கும். கண்டிப்பா முருகர் உங்களுக்கும் அருள் புரிவாரு. நீங்களும் முருகரை நம்பி நீங்க வந்து தாராளமா முயற்சி பண்ணி பாருங்க. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிறது முருகர் யுகம் தான். கோடான கோடி மக்கள் வந்து முருகரை தான் பின்பற்றிட்டு இருக்காங்க. நீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. முருகர் உங்களுக்கு வந்து எல்லா ஆசீர்வாதமும் தருவாரு. இது வெளியில வந்ததுக்கும் காரணம் வந்து கண்டிப்பா முருகரா தான் இருக்கும். இதை நான் வந்து வீட்லயே வச்சுக்கலாம், நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இருந்துச்சு. ஆனா அந்த டைம்ல இது வந்து நம்மளோட போயிடக்கூடாது, இது மக்களுக்கும் பயன்படணும்னு ஒரு எண்ணம். அந்த எண்ணம் கூட வந்து பாத்தீங்கன்னா முருகரால தான் கிடைச்சது. நானே வந்து இதை ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி டெவலப் பண்ணி இதை நான் ஒரு வெப்சைட்டாகவே இதை வெளியே கடையிலெல்லாம் கொடுத்து நான் வந்து எந்த இதுவும் பண்ணல. ஓனாகவே நான் வந்து படிச்சிருக்கேன். அதனால வந்து நானே எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் இதை பண்ணி சிம்பிளாக மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு இது எந்த வித கட்டணமும் கிடையாது, எதுவும் கிடையாது. சாதாரண ஸ்மார்ட் ஃபோன்லேயே உங்களால் இந்த வெப்சைட்டை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நாம் இந்த வெப்சைட்ல போய் முருகர் என்னைக்குமே நான் முருகரை வச்சு தான் நாளை கணிப்பேன். அதனால வந்து இந்த நாள் எப்படி இருக்கு, பொதுவாக மக்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நான் முருகர் என்ன சொல்றாரு அப்படின்றது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை தனிப்பட்ட முறை தனிப்பட்ட நபர்களுக்கு பார்க்கணும் அப்படின்னாலும் அவங்களுடைய பெயர்களை உள்ளீடு செய்யறதுனாலையும் அவங்களுடைய தனித்தன்மைகள் இது எல்லாத்தையுமே நீங்களால தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, நம்ம நேரத்தையே வீணடிக்கணும், போய் முருகர் நமக்கு இந்த நாள் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இனி இது ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதனாலதான் கொஞ்சம் லென்த்தா எடுத்துருச்சு. இதுக்கு மேல நம்ம தினம் முருகர் அந்தந்த நாள் நம்மளுக்கு எப்படி ப்ரெடிக்ட் பண்றான்றத சிம்பிளாவே நம்ம பாத்துற போறோம். யாருக்காவது தேவைப்படுது, தனிப்பட்ட நபர்கள் ஒருவேளை பார்க்க தெரியல, ஒரு சில பேர் ஸ்மார்ட் போன்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க, வயதானவர்கள் இருப்பாங்க, ஒருவேளை பார்க்க தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல அவங்களோட பேரும் அவங்களுடைய ஊரையும் நீங்க மென்ஷன் பண்ணிடுங்க. அத்தனை பேர்த்துக்கு நல்லா பார்க்க முடியாது. அதுல ஒரு சில நபர்களுக்கு நான் தினம் பார்த்து முருகர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்றத சொல்றேன். இது எப்படி பார்க்கணுன்றதையும் நம்ம இந்த வெப்சைட்ல போய் நம்ம இதோட அடிப்படையும் தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் தனித்தனியாவே முருகர்னு நீங்க சொல்ல வேண்டாம், என்னை பொறுத்தவரையும் முருகர் தான். உங்களுடைய குலதெய்வங்கள் இருக்கும், உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் இருக்கும், யாரா இருந்தாலும் மனசுல வேண்டிக்கிட்டு இந்த இதை செயல்படுத்தி பார்க்கலாம். நான் இந்த முறை எப்படி இருக்கு ஆரம்பத்துல அப்படின்றத அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் இதை ட்ரை பண்ணி எல்லாத்தோட ஆருடத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன மனசங்கல்பங்கள் இருக்கும். அந்த சங்கல்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்விக்கான விடை அதில் தேடுங்க. மொத்த ஆருடத்தையும் நீங்கள் அலசி உங்களுக்கானது இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஒருத்தருக்கு அப்பா இருப்பார், ஒருத்தருக்கு தாத்தா இருப்பார், இந்த மாதிரி இந்த ஆருடம்ன்றது பொது பலன் தானே ஒழிய தனிப்பட்ட நபர்களுக்காக பார்க்கக்கூடிய பலன்கள் கிடையாது. இந்த நாளை உங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ என்ன பொறுத்தவரையும் முருகர் என்ன நம்மளுக்கு வந்து கொடுக்க போறாரு. என் மனசுல ஒரு குழப்பம் இருக்கும், இந்த இடத்துக்கு நான் இன்னைக்கு போறது நடக்குமா, நம்ம வீட்டுல போய் ஒரு கஷ்டம் இருக்கு, இதுக்கு என்ன காரணமா இருக்கும், நம்ம இப்படி தள்ளிட்டு போயிட்டே இருக்குது, இதை எப்படி நம்ம சரிப்படுத்துறது, இந்த மாதிரி பல குழப்பங்களுக்கு மத்தியில நம்ம இருப்போம். இந்த குழப்பங்களுக்கான கேள்வி விடைகள் தான் நமக்கு அந்த ஆருடத்துல கிடைக்கும். மற்றபடி நம்ம வாழ்க்கை அப்படியே அதுல இருக்கிற மாதிரி அமையும் அப்படின்றது சரியில்லாது. நீங்க முயற்சி பண்ண உங்களுக்கு வந்து அந்த ஆருடம் எப்படி பயன்படுத்துது, என்ன சொல்ல வருதுன்றத உங்களாலேயே எளிமையா புரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, நம்ம நேரத்தை வீணடிக்காம அதை போய் இந்த வெப்சைட்டை பார்ப்போம்.